ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 9th புக்கில் ஃபஸ்ட்டு உரைநடை வந்து பார்க்கலாம். திராவிட மொழி குடும்பம். இப்போ திராவிட மொழி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திராவிட மொழியிலேயே மூத்த மொழி வந்து நம்ம தமிழ் மொழி தான். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நம்ம மொழி முதல்ல நம்ம வந்து இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த மொழிகளுக்கெல்லாம் முன்னாடி எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட எண்ணங்களை வந்து மெய்ப்பாடுகள், அவங்களோட சைகைகள் மூலமாக, சில ஒலிகள் மூலமாகவும் ஓவியங்கள் மூலமாகவும் தான் முன்னோற்றங்களுக்கு வந்து தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் அதிலோட பருப்பொருள்கள் மட்டும்தான் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சே தவிர நுண்பொருட்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மனித இனம் வந்து அதுக்கப்புறம் இப்போ நம்ம கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா அந்த மாதிரி அவங்களோட இட அமைப்பு பொறுத்தும் அவங்களோட இயற்கையோட அமைப்பு, அந்த இடத்துல ஒரு கடல் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு காடு இருந்திருக்கலாம், அந்த இயற்கை அமைப்பு பொறுத்து அவங்களோட சவுண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆச்சு. அப்போது அந்த சவுண்டை வச்சு பிறக்கக்கூடிய அந்த எழுத்து, அந்த மொழிகளும் டிஃப்ரெண்ட் ஆச்சு. அப்போது கேரளாவில் ஒவ்வொரு மாதிரி மொழியும், நம்ம தமிழ் மொழியும், கர்நாடகாவில் வந்து அந்த கன்னடம் அப்படிங்கிற மொழியும், இந்த மாதிரி பல மொழிகள் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மொழிகளின் காட்சி சாலை. இந்த மொழிகளின் காட்சி சாலையில் இந்தியாவில் பார்த்தோம்னா 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து பேசப்படுது. அதில் இதை வந்து 4 குடும்பமாக பிரிக்கிறாங்க, 4 மொழி குடும்பமாக பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா, இந்தோ ஆசிய மொழிகள், ஆஸ்ட்ரோ ஆசிய மொழிகள், சீன திபேத்திய மொழிகள், திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு 4 குடும்பங்களாவது பிரிக்கிறாங்க. இப்போது மொழிகள் பார்த்தோன்னா, இப்போ ஒரு இந்தியாவில் இவ்வளோ 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு மொழிகளின் காட்சி சாலையாக இருக்குது அப்படின்னு அகத்தியலிங்கம் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போது உலகத்திலே ரொம்ப பழமையான நாகரிகம் வந்து நம்ம மொஹஞ்சதாரோட நாகரிகம் நமக்கு தெரியும். மொஹஞ்சதாரோ, ஹராப்பாவோட நாகரிகம், அது திராவிடர்களோட ஒத்து போகிறதுனால அது திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நம்ம அந்த காலத்தில் திராவிடர்கள்னு சொன்னவங்க என்ன மொழி பேசுனாங்கன்னா, திராவிட மொழிகள் தான் பேசியிருக்காங்க. அப்போது இந்த திராவிடம்ங்கிற வார்த்தையை முதல்ல சொன்னது யாருன்னா குமரில பட்டர். அந்த குமரில பட்டர் தான் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த திராவிடம்ங்கிற வார்த்தை எப்படி பறந்துச்சு அப்படின்னா, நம்ம தமிழ் அப்படிங்கிற எழுத்துலேருந்து தான் திராவிடா அப்படிங்கிற அந்த சொல் வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதைத்தான் நம்ம ஹீராஸ் பாதிரியார் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தமிழ்லேருந்து தமிழா, சிறப்புலா, அடுத்து குண்டுலா, தமிழா, டிரமிழா, இட்ரமிழா, திரவிடா, திராவிடா அப்படின்னு வந்ததாக இங்கே சொல்கிறாரு. அப்போது 18ஆம் நூற்றாண்டோட தொடக்க வரைக்கும் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம வடமொழி தான் எல்லா இந்திய மொழிகளுக்கு எல்லாமே தாய்மொழி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து நம்ம வில்லியம் ஜோன்ஸ் இருக்கார்ல, அவர் தான் வந்து இந்த ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையதாக, அதாவது யூரோப்பில் யூஸ் பண்ணக்கூடிய மொழிகளுக்கு ஈக்குவலாக அந்த வடமொழி இருக்குது. அப்போ இது வந்து தமிழ் மொழி கிடையாது, ஐரோப்பிய மொழிகளுக்கும் வடமொழிகளுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர். அதுக்கடுத்து வந்து 1816ஆம் ஆண்டுலேருந்து பாப்ரஸ் கிரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேராசிரியர்களும் இதை பற்றி ஆய்வுகள் பல வந்து நடத்தினாங்க. அடுத்து நம்ம ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழிகளெல்லாம் ஒப்புமைப்படுத்தி இவங்கெல்லாம் தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து நம்ம தென்னிந்தியாவோட சேர்ந்த மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அடுத்து மேலும் மால்தோ, தோடா, கோண்டி இந்த மாதிரி மொழிகள் பற்றி ஆய்வு வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஹோக்கன் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மொழிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் பார்த்துட்டு இது தமிழியன் அப்படின்னு சொல்லிட்டு பேரிடுறாரு. இது தமிழியன்னு பேரிட்டதோடு இல்லாமல் ஆரிய மொழி குடும்பத்துலேருந்து இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த தென்னிந்திய மொழிகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம மார்க்ஸ் மில்லரும் வந்து ஒப்புக்கொண்டுக்கிட்டார். ஆமாம், இது வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 1856 இந்த டைமில் வந்து நம்ம திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதி நம்ம கால்டுவெல் வராப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து திராவிட மொழிகள்ங்கிறது ஆரிய மொழியிடமிருந்து வேறுபட்டதாக இருக்குது. இந்த மொழிக்கும் சமஸ்கிருத மொழி, அதாவது நம்ம தமிழ் மொழி வந்து சமஸ்கிருத மொழிக்குள்ளே போய் கூட செல்வாக்கு செலுத்தியிருக்கே தவிர தமிழ் மொழி தனித்து இயங்கக்கூடிய தன்மை பெற்றது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. கால்டுவெல்க்கு அப்புறம் வந்த ஸ்டென்கனோ, கேவி சுப்பையா, எமினோ, கமில் ஸ்வல்லபில், ஆந்திரனோ, தோப்பு, மீனாட்சி சுந்தரம் இவங்களும் வந்து அதை பற்றி மொழி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அது திராவிட மொழி குடும்பம்.
இந்த திராவிட மொழி குடும்பம் பார்த்தோம்னா அதோட நில அடிப்படையில் திராவிட மொழிகளை எப்படி பிடிக்கிறாங்கன்னா 3ஆக பிடிக்கிறாங்க. நம்மளோட தென் திராவிடம், வட திராவிடம், நடு திராவிடம் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. அப்போது நம்மளோட இந்த தமிழ் கன்னடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் கன்னடம் மலையாளம்லாம் பார்த்தோமா, இதெல்லாம் வந்து தென் திராவிட மொழிகள். இதே நம்ம தெலுங்கு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நடு திராவிட மொழி. பிராகுயி பார்த்தோன்னா வட திராவிட மொழி. ஓகே, இப்போது இதெல்லாம் தென் திராவிடம், நடு திராவிடம், எது வட திராவிடம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தென் திராவிடம். இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா இது எல்லாமே தென் திராவிடம் தான். ஆனால் நடு திராவிடத்தில் நமக்கு தெரிஞ்ச இந்த தெலுங்கு மட்டும் நடு திராவிடத்தில் வந்துடுதுங்க. இதை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த இதை ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுருக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா குரூப், மால்தோ, பிராகுயி இதெல்லாம் வந்து வட திராவிட மொழிகளாக வரும். நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். இப்போது நம்ம பார்த்ததுல முன்னாடி பார்த்தோம்ல, அதாவது தென் திராவிட மொழி, வட திராவிட மொழி, நடு திராவிட மொழி 24 மொழிகள் இருந்துச்சு. அது போக எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா, இந்த எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா இதுவும் திராவிட மொழிகள் தான். மொத்தம் திராவிட மொழிகள் 28 அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்காங்க. திராவிட மொழிகள்கிட்ட இருக்கக்கூடிய பொது பண்புகள் என்னன்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஒரே மாதிரி பார்த்தோன்னா அடிச்சொல்லுங்கிறது ஒரே மாதிரி இருக்குது. இப்போ வந்து 3ன்னு பார்த்தோன்னா 3, மூடு, மூறு அப்படின்னு சொல்லும்போது இந்த அப்படிங்கிற வார்த்தை அந்த அடிச்சொல் வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. அதான் இப்போ அது கண், இந்த கொன் இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதோட அடிச்சொல் வந்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இதோட பண்புகள் பார்த்தோம் அப்படின்னா பொது பண்பு வந்து பொதுவான அடிச்சொல்லை கொண்டுள்ளது. அப்போது அடுத்து நம்ம கால்டுவெல் பற்றி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. கால்டுவெல் என்ன சொல்கிறாருன்னா, தமிழில் வந்து 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் எழுதினவர் இவர் தான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் வந்து வடமொழியோட மகள் கிடையாது, அது தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி. அது சமஸ்கிருத எழுத்தோட கலப்பில்லாமல் கூட தமிழ்னால் இயங்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களாக சொல்லியிருப்பார். தமிழ் வந்து இந்தியாவின் பிற மொழிகளுக்கு கூட சம்மந்தம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார் கால்டுவெல். இதான் நம்ம இப்போ பார்த்தோம். அடிசொல் வந்து ஒரே மாதிரி இருக்குன்ட்டு. கண் தமிழ், கண்ணுனா மலையாளம், கன்னடம், கண்ணுனா தெலுங்கு, குடகு, கென், குரூக். இப்போ இதுலேயும் இக்குன்னு முடியுது, இதுலேயும் அக்கு இருக்குது. அப்போ அந்த 2 இது பண்ணிக்கோங்க. கென்னா பஜ்ஜி, கொன்னா தோடா. அடுத்து எண்ணு பேர்கள் கூட, அதாவது நம்பர்ஸ் கூட ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 3னா தமிழ் தான், 3 அப்படின்னா மலையாளம், மூடு அப்படின்னா தெலுங்கு, மூறு அப்படின்னா கன்னடம், மூஜி அப்படின்னா துளு. இப்போ குரில் நெடில் வேறுபாடு பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அடி, வெளி, வாலி, ஆடி இதெல்லாம். பால் பாகுபாடு அப்படிங்கிறது பார்ப்போம். இது வந்து அடுத்த இதில் பார்ப்போம். பாய்.